அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்கிறார் திருவள்ளுவர். சக மனிதன் மீதான அக்கறையே வாழ்வியலை வறண்டு விடாமல் பாதுகாத்து வருகிறது. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் வழியில் சாதாரண மனிதர்கள் தங்களின் சமூக அக்கறையை பல்வேறு விதத்தில் தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் சுட்டெரிக்க தொடங்கியுள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் நாள்தோறும் 100 டிகிரிக்கு மேல் வெப்பநிலை பதிவாகி வருகிறது. சுட்டெரிக்கும் கோடை வெயிலிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருவரும் போராட வேண்டியுள்ளது. இதனால் நண்பகல் தொடங்கி மாலை வரை மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத நிலை உள்ளது. எனினும் அவசர தேவைகளுக்காக வெளியே செல்ல இருசக்கர வாகனத்தையும் ஆட்டோக்களையும் பயன்படுத்த வேண்டிய நிலை உள்ளது. இந்த நிலையில் சேலம் குரங்குசாவடி பகுதியைச் சேர்ந்த 76 வயது ஆட்டோ ஓட்டுநர் சுப்பிரமணி தனது வாடிக்கையாளர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தனது ஆட்டோவை இயற்கை ஏசி ஆட்டோவாக மாற்றியுள்ளார். ஆட்டோவின் மேல் பகுதியில் சோளத்தட்டுகளை பரப்பி அதன் மீது தண்ணீர் சொட்டு சொட்டாக ஊற்றும் வகையில் மின் மோட்டாரை பயன்படுத்தியுள்ளார். இதனால் வெயிலின் தாக்கம் குறைந்து ஆட்டோவிற்குள் பயணிக்கும் பயணிகள் வெப்பத்தின் தாக்கமின்றி குளிர்ந்த சூழலில் செல்லும் நிலை உருவாகி உள்ளது. மேலும் பயணிகளின் தாகம் தணிக்க குடிநீர், சிறிய அளவிலான பேட்டரி மின்விசிறி, மொபைல் சார்ஜ் செய்யும் வசதியும் இந்த இயற்கை ஏசி ஆட்டோவில் இடம்பெற்றுள்ளன. ஏழை எளிய நடுத்தர மக்கள்தான் ஆட்டோக்களில் அதிக அளவில் பயணிக்கின்றனர். அவர்களை வெயிலின் தாக்கத்திலிருந்து தடுக்கும் பொருட்டே இந்த வசதியை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இதற்கென தனி கட்டணம் ஏதும் வாங்கவில்லை என்றும் கூறும் 76 வயது இளைஞர் சுப்பிரமணி மக்களின் பாராட்டு வார்த்தைகளே தன்னை தொடர்ந்து இதுபோன்ற செயல்களை செய்ய தூண்டுவதாகவும் கூறுகிறார். ஆடவே பெருசே கிடையாது. அவங்க டெய்லி யாராவது என்னை பரவாயில்லன்னு சொன்னால் ஈஸ்வரனே எனக்கு ஒரு நாள் அவங்க சொல்கிற அவகாசம் சேர்த்து கொடுக்குற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த இன்பத்திலையும் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். 76 வயசுலையும் அவங்க என்ன மாதிரி வயசானவங்க வர்றாங்களா திரும்பி பார்ப்பேன். என்ன மாதிரி நரச முடிக்கிறா இருந்தால் கிட்டத்தட்ட என் வயசாக தான் அவங்க இருக்கும். அவங்கள பார்த்து எனக்கு கேட்பேன், ஐயா நீங்கள் கொடுக்குற காசில் பாதி கொடுங்க, நான் அப்படி தான் போர்டிலே எழுதிக்கிறேன் அந்த வண்டியில், அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்னு கேட்பேன். அவங்கள ஐயோ அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் பரவாயில்லைங்களேம்பாங்க. அந்த பரவாயில்லைங்கிறத எனக்கு காசு அப்புறம் நாங்கள் 2 பேர் தான் போதும், எனக்கு இது போதுமில்ல. அன்பை விதைக்கும் மனிதர்களே சமூக மாற்றங்களுக்கு காரணமாக திகழ்கிறார்கள். டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.